ஸோ ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து எலக்ட்ரோ பாண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நேற்று சுப்ரீம் கோர்ட் கூட ஒரு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எலக்ட்ரோ பாண்ட்ஸ்னால இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்கு வந்து ரொம்பவுமே மாறப்படலாம் ஓட்ஸ் அந்த மாதிரி நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு இப்போ பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு ஜட்மெண்ட் ஆகிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதமான சுப்ரீம் கோர்ட்ல என்ன அப்படி ஆர்டர் கொடுத்தாங்க, ஒரு எலெக்ஷன்ல இவ்வளோ பெரிய மாற்றமா அப்படின்ற மாதிரி என்ன ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ இந்த வரைக்கும் இருந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து இதுக்கு மேலே இல்லை அப்படின்ற போது என்ன நடந்துச்சு, ஸோ அது எதனால, அது என்ன எலக்ட்ரோ பாண்ட்ஸ் என்னன்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்க முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன எலக்ட்ரோ பாண்ட்ஸ்னால் என்ன? எலக்ட்ரோ பாண்ட்ஸுன்றது நீங்கள் ஒருத்தவங்களுக்கு டொனேஷன் கொடுக்குறீங்க, இல்லை நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அது நம்ம இண்டிவிஜுவலாக கொடுக்குறது. தனிநபர் வந்து ஒரு ஒரு தனிநபர் ஒரு கம்பெனியும் வந்து ஒரு பார்ட்டி கொடுக்கணும், பார்ட்டினா கட்சிக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த கட்சிக்கு நீங்கள் வந்து ஒரு 20,000 வரைக்கும் வந்து பாண்டு இல்லாமல் கொடுக்கலாம். ஸோ ஏன்னா அது வந்து இப்போ முன்னாடி வந்து கருப்பு பணமாக கொடுத்துட்டு இருந்தாங்க, கருப்பு பணம் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது நாங்கள் ஒயிட் மணியாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு 2017-18 நினைக்கிறேன். அப்போ இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அவர் வந்து மாற்றினார். ஸோ இந்த மாதிரி பிளாக் மணியாகவே போகக்கூடாது, ஸோ ஒயிட் மணி தான் எல்லா கட்சிக்குமே போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் கொண்டு வந்து எலக்ட்ரோ பாண்ட்ஸ் மூலமாக தான் கொண்டு கொடுக்கணும் கட்சிக்கு அப்படின்னு சொல்லி. எலக்ட்ரோ பாண்ட்ஸ்னால் ஒரு சர்டிஃபிகேட். ஸோ அந்த சர்டிஃபிகேட் மூலமாக நீங்கள் கட்சிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கட்சி எதுனாலும் இருக்கலாம். ஸோ அந்த கட்சிக்கு நீங்கள் ஒரு 20,000 கொடுக்குறீங்கன்னா அந்த பாண்ட் இல்லாமல் கொடுக்கலாம். ஸோ 20,000 மேலே கொடுக்குறீங்க, எவ்வளோ நாள் ஒரு கம்பெனி வந்து பெரிய பெரிய கம்பெனி எடுத்துக்கோங்க, இப்போது ரிலையன்ஸு, அதானி, இந்த மாதிரி பெரிய பெரிய HCL, இந்த மாதிரி பெரிய பெரிய குரூப்ஸ் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து சில சில கம்பெனிகள் வந்து இந்த மாதிரி பார்ட்டிக்கு டொனேஷன் கொடுப்பாங்க, நன்கொடை கொடுப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி எலக்ட்ரோ பாண்ட் மூலமாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்னன்னா எலக்ட்ரோ பாண்டுன்றது அந்த SBI பேங்க்கில் தான் வரும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்டேட் பேங்க்கில் மட்டும்தான் அந்த பாண்ட் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த பாண்டு ரிலீஸ் ஆகிற டேட்மே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லும். ஒரு 10 days ஒவ்வொரு மாதமும் ஜான்வரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் இந்த மாதிரி மாதத்தில் ஒரு 10 நாள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதத்தில் மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி இவங்க யார் கொடுக்குறாங்கன்னு தெரியாது, அவங்க யார் வாங்குறாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் எலக்ட்ரோ பாண்ட்ஸ்னா. ஸோ ஏன்னா இந்த டேட்டா வந்து யார்கிட்ட இருக்குன்னா பேங்க்ல மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டேட்டா வந்து இது வந்து ஒரு சட்டத்துக்கு புறமானது அப்படின்னு சொல்லி, அதாவது சட்டத்துக்கு விரோதமானது, அன்கான்ஸ்டியூஷன் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க நேற்று. ஸோ ஏன்னா இது ஒரு மறைமுகமாக நீங்கள் இது பண்ணுற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால இது மறைமுகமாக மக்களுக்கு தெரியாமல் இது எப்படி நடக்குது, ஸோ இது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும், தெரிஞ்சுதான் நடக்கும். ஸோ இது ஒரு அன்கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி இது ஒரு நேற்று ஆர்டரே கொடுத்துருக்காங்க 5 பெஞ்சில், அதாவது 5 ஜட்ஜு உட்காந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த தீர்ப்பில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க எலக்ட்ரோ பாண்ட்ஸ் மூலமாக கொடுக்குற வந்து இனிமேல் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கம்பெனி இப்போது ஆப்வியஸ்லி ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அந்த கம்பெனி வந்து இவங்களே நெக்ஸ்ட் ஆட்சிக்கு வந்து அவங்களுக்கு நமக்கு ஏதாவது ஸ்கீம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே ஒரு 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 இது மாதிரி இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி இந்த எலக்ட்ரோ பாண்ட்ஸ் வந்து 1000 ரூபா, 1,00,000 ரூபா, 100 ரூபா, 10,000 ரூபா, 20,000 ரூபா, 1 கோடி ரூபா வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த கம்பெனினாலும் எவ்வளோ நாளும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற எலக்ட்ரோ பாண்ட்ஸ் வந்து இப்போ ரத்து செஞ்சுட்டாங்க. இது வந்து டோட்டலாக அரசுக்கு புலமானது, இது ஜனநாயக நாடு, மக்களுக்கு எதுவுமே தெரியப்படுத்தாமல் இருக்குது. ஸோ இது வந்து காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த வழக்கு 2017 போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 17 ஆர் எக்ஸாக்டாக தெரியல, 17 தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ போட்டிருந்து இப்போ தான் February 15 தான் ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்கு 24க்கு. 5 பெஞ்சில் உட்காந்து ஆர்டர் சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி ஆர்டர் சொன்னது வந்து இந்த ஆர்டர் வந்து எல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் அவர் மோடியை வந்து அந்த பார்ட்டியை அவங்கள எதிர்க்க முடியல, அதனால இதை வச்சு ஒரு அரசியல் ஆக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரோ பாண்ட்ஸ்னால வந்து பாதிக்கப்படுறது வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகுறது பிஜேபி தான் ஆகும். ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு 100% வந்து இது ஒரு 90% ஆச்சும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த எலக்ட்ரோ பாண்ட்ஸ் வந்து வெளியே தெரிய வரல, இது மக்களுக்கு தெரியப்படுத்தணும். நீங்கள் இந்த தேர்தல் மூலமா
இவங்க கலெக்ஷன் பண்ண அமௌண்ட்ஸ் எல்லாமே நன்கொடையாக வந்த அமௌண்ட்டும் எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட வெப்சைட்டில் போடணும் அப்படின்னு சொல்லி நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இதுதான் எலக்ட்ரோ பாண்ட்ஸ். இதை பற்றி தான் சுப்ரீம் கோர்ட் நேற்று ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரியாதுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எலக்ட்ரோ பாண்ட்ஸ் மூலமாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கட்சி எதுவோ நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச கட்சி எதுவோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலி இதுதான் எலக்ட்ரோ பாண்ட்ஸ். இதை பற்றி தான் நேற்று ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ இந்த எலக்ட்ரோ பாண்ட்ஸ் இதில் வந்து என்ன ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அன்கான்ஸ்டியூஷனாக இருக்குது. ஏன்னா மறைமுகமாக அவங்களே சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ நீங்களே ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணி நீங்களே அந்த கம்பெனி அந்த பிளாக் மணி ஃபுல்லாக ஒயிட் மணியாக மாற்றிக்கிறது, அந்த மாதிரி நிறையா பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு விதமாக வந்து இந்த கூட்டணி வந்து எங்கே மோடி அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியை எதிர்க்க முடியாதனால இந்த மாதிரி சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. எலக்ட்ரோ பாண்ட்ஸ்னால் இதுதான். எலக்ட்ரோ பாண்ட்ஸ் மூலமாக ஃபண்டு கலெக்ட் ஆனது வந்து மேக்ஸிமம் 60% தான் பிஜேபி கட்சி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 60%னா 10,000 crores மேலே, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 10,000 crores மேலே. ஆமாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரஸ் ஒரு 10% கலெக்ட் பண்ணியிருக்காங்க, 1,500 சம்திங் crores. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சரி, இந்த பேங்க்ல மட்டும் தான் டேட்டா இருக்கும். இதை நீங்கள் மக்கள்கிட்டையும் கொடுக்கணும். மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் யார் அடுத்து வர்றது, யார் ஜனநாயக நாட்டுக்கு யார் கரெக்டு அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் இப்போ இருக்கிற காங்கிரஸ் எல்லாமே இது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவருமே இது நல்லா ஒரு ஜனநாயக நாடுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வரவேற்பு தான் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு ஆர்டரை. ஸோ என்னதான் ஆர்டர் வந்தாலும் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இதுதான் வந்து இருக்கிற எலக்ட்ரோ பாண்ட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ். ஸோ அந்த எலக்ட்ரோ பாண்ட்ஸ்மே பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்குற ஒரு 15 டேஸில் அவங்க விட்ரா பண்ணிடணும், இன்கேஷ் பண்ணிடணும். ஸோ இல்லை அப்படி 15 டேஸ் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக வந்து அது வந்து பிரதமர் நிவாரண நிதின்னு இருக்குல்ல, அந்த அமௌண்ட் அந்த அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த பார்ட்டிக்கு பேரில் யார் ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு கம்பெனியோ கொடுக்குறானோ அதை வந்து அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு 15 நாளில் அந்த பேங்க்கில் சப்மிட் பண்ணி அவங்க இன்கேஷ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணலை அப்படின்னா இது டேரெக்டாக பிரதமர் நிவாரண நிதிக்கு அந்த அமௌண்ட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக எலக்ட்ரோ பாண்ட்ஸ்ன்ற பற்றின டீட்டெயில்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தெரிஞ்சுக்கல இன்னைக்கு என்னடா அரசியல் பற்றி பேசியிருக்கேன், இன்னைக்கு வந்த டாபிக் அதுதான். ஸோ அதை பேசியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இதை பற்றி தெரியலை அப்படின்னாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் எலக்ட்ரோ பாண்ட்ஸ்னால் என்ன, இல்லை அவங்களுக்கு எந்த கட்சி பிடிக்கும் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்ப்பேன். வேறு புது விதமாக டாபிக் பேசணும் கமெண்ட் பண்ணுங்கள்.